தற்போதைய அண்மை செய்தி 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, வானிலை ஆய்வு மையத்தின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. தமிழகம் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் அப்பால் நிலவக்கூடிய அந்த கிழக்கு திசை வளிமண்டல அலையின் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் வேக மாறுபாடு என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் 24ஆம் தேதியான இன்றைய தினம் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழை என்பதை இடியுடன் கூடிய அந்த கனமழையாக நீடிக்கும் என்பதாகவும், குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமான முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையாக நீடிக்கும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பரவலாக பெய்யக்கூடும் என்பதாகவும், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்திற்கான அந்த வெப்பநிலையை பொறுத்தவரை குறைந்த அளவிற்கான அந்த வெப்பநிலையை பதிவாகி இருப்பதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொறுத்தவரைக்கான அந்த முன்னெச்சரிக்கை வானிலை அறிவிப்புகளை பொறுத்தவை என்றால் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதாகவும், நகரில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை என்பது 28 டிகிரி செல்சியஸில் இருந்து ஒட்டி காணப்படும் என்பதாகவும், குறைந்தபட்சமாக 22 23 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக இந்த வெப்பநிலை என்பது காணப்படும் என்பதாகவும், நாளைய தினத்தை பொறுத்தவரை இதையுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், வெப்பநிலை என்பது அதிகபட்சமாக 28 29 டிகிரி செல்சியஸ் அளவிற்காக இருக்கக்கூடும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகள், குறிப்பாக வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதாகவும், நாளைய தினத்தில் அதே வட கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் ஒட்டிய பகுதிகளில் இந்த காற்றின் வேகம் என்பது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதிகளில் பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 25ஆம் தேதி வரையிலாக காற்றின் வேகம் என்பது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரையிலாகவும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் அளவிற்காகவும் வீசக்கூடும் என்பதாகவும், அரபிக்கடல் பகுதியிலும் இதே போன்ற காற்றின் வேகம் என்பது மணிக்கு 60 கிலோமீட்டர் வரையிலாக வீசக்கூடும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேற்குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் மீனவர்கள் குறிப்பிட்ட அந்த காற்று வீசக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.